நம்ம கையூசியை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர் டிசைன் போட போகிறோம். இந்த த்ரெட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அகலமாகவே போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஸ்விங் த்ரெட்டு ஏதாவது ஒரு த்ரெட்டு வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நகராது. இப்போது இதோட சைடில் இருந்து ஊசியை வெளியே எடுத்துட்டு இப்போது ஒன் சைடு இப்படி மேலேயும் இந்த சைடு எடுத்துட்டோம். இந்த சைடில் இருந்து அந்த சைடு த்ரெட் இப்படி நல்லா தள்ளி விட்டுருங்க. த்ரெட்டை இப்படி நல்லா க்ளோஸாக இருக்கிற மாதிரி செஞ்சுருங்க. செகண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் ஊசியை இந்த பக்கமாக எடுக்கணும். செகண்ட் இந்த எண்டு வரைக்கும் இப்போ நம்ம போட போகிறோம். எண்டு ஸ்டிச் போடுறோம். ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு எம்போஸ்டாக தெரியணும். அதனால் இப்படி கொஞ்சம்
முன்னாடியே இப்போ நம்ம உள்ளேருந்து ஊசி எடுத்துக்கலாம். இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம 4 பெட்டல்ஸ் போட போகிறோம். போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். 4 பெட்டல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பெட்டல்ஸ் போட போகிறேன். அது உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் காட்டுறேன். சேம் ஃபஸ்ட்டு பெட்டல் போடும்போது நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதே தான். இப்படி நல்லா தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக லாஸ்ட் நட் போடும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை எடுத்துருங்க. இப்போ 5 பெட்டல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேப்புக்கு நான் வந்து ஒரு ஸ்டோன் வைக்க போகிறேன். இந்த ஸ்டோனை தான் நான் சென்டரில் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இது பேஸ்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதிலே நம்ம கிராண்டாக இன்னும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட்டில் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் பீட் ஒர்க்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இன்னும் டிஃப்ரெண்டான ஃப்ளார்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.